தேதியிலிருந்து மாதத்துக்கு ஒரு நாள் கிராமத்தின் சார்பாக ஜெபிக்க வேண்டியவர்கள் அந்த ஜெபத்தை இன்றிலிருந்து தொடங்கலாம். இன்றைக்கு முதல் வாரம் முதல் வியாழக்கிழமை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த லிஸ்ட்டு பட்டியல் இங்கே இருக்கிறது. இந்த எந்தெந்த வாரம் எந்தெந்த கிழமை எந்தெந்த கிராமம் என்று சொல்லி அதன்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வந்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை என்னவென்று உபாகமம் முதல் அதிகாரம் 17வது வசனம். நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. Praise the Lord. கவனிங்க, இந்த வசனம் மோசே சொன்னது வார்த்தை தான் இது. இதை மோசேவுக்கு ஆண்டவர் சொல்லித்தான் மோசே சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் மோசேயை பற்றி. மோசே தேவனோடு முகமுகமாக பேசின ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் அவர் மூலமாகத்தான் கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணத்தையும் அவர் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? எனவே அப்படிப்பட்ட மோசேயினுடைய வார்த்தையாக இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை நான் இப்போது வாசிக்கிறேன் பாருங்க. நான் அதை கேட்பேன், நான் அதை கேட்பேன். இதுதான் வாக்குத்தத்த வார்த்தை. மற்றதெல்லாம் விடுங்க. நான் அதை கேட்பேன். என்னத்தை கேட்பாரு? எதை கேட்பாரா? அங்கே இருக்க வசனத்தை இன்னும் கொஞ்சம் சற்று தள்ளி நான் வாசித்தா, உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த புதிய வருஷத்தில் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா, நான் அதை கேட்பேன். இந்த கேட்பேன் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கிறது. நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கேட்கறது என்று சொன்னால் காது கொடுத்து கேட்கறது. நீங்கள் பேசுகிறத நான் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறதுனா நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், என்ன என் பையனுக்கு யாரும் இல்லைன்னு கேட்க ஆள் இல்லைன்ற தெம்பில் பேசுகிறீங்களா? இங்கே பாருங்க, அந்த 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 வார்த்தையை காட்டுறேன். என்னது? கேட்க ஆள் இல்லைன்ற துணிச்சலில் நடந்துக்கிறீங்களா? கேட்க ஆள் இல்லை, கேட்பேன் அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன். இன்னும் சில பேர் இப்படி புலம்புறது உண்டு. என்னை கேட்க நாதி இல்லை, என்ன தட்டி கேட்க ஆள் இல்லை, அதனால தான் அவன் இப்படி இருக்கிறாங்க. நான் நாதியத்தை இருக்கிறேன், நான் என் நிலைமை இப்படி இருக்குது, என்னை யாரும் என்னை ஏன்னு கேட்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இப்படிலாம் சொல்கிறீங்க தானே? அந்த கேட்கிறத பற்றி நான் சொல்ல வருகிறேன். அதாவது என்ன சொல்ல வருகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நீங்கள் சொல்கிறதை கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. சொல்லுவாங்க, நான் சொல்கிறதை காது கொடுத்து கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க, நான் போய் சொன்னால் கூட முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க, கேட்க மாட்டுறாங்க. உண்மை. சில நேரங்களிலே நீங்கள் உங்கள் மனபாரத்தையோ ஒரு கஷ்டத்தையோ வருத்தத்தையோ யாரிடத்துலையாவது சொல்லலாம் என்று நினைத்து சொல்ல போனால் எடுத்து போயிடுவாங்க. எனக்கு நிறைய வேலை கிடக்குது, நிறைய வேலை இருக்குது, நீ வேறு இது வந்துட்டியா. அதாவது நீங்கள் சொல்கிறதை காது கொடுத்து கேட்பதற்கு சிலருக்கு மனதில்லைன்னு நான் சொல்கிறேன். சிலர் இல்லை, பலருக்கு. யார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உட்காந்து கேட்குறதுக்கு யார் இருக்கிறா? நீங்கள் தான் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உட்காந்து கேட்குறதுக்கு ஆள் இருக்குதா? அப்படி நீங்கள் பேசினா கூட கொஞ்சம் நேரம் ஆனவுடனே
கொஞ்சம் வேலையாக இருக்கே, நம்ம அப்புறம் பேசணுன்ட்டு நைடுவாங்க. அப்போ உங்கள் மனதில் இருக்கிற வேதனையை நான் சொல்கிறேன். நம்ம மனசில் சிலருடைய மனதில் இருக்கிற வேதனை என்னன்னா, நம்ம சொல்கிறத, நம்ம பிரச்சனையை, நம்ம கஷ்டத்தை, நம்முடைய வருத்தத்தை, என் வேதனையை கேட்குறதுக்கு ஆளே இல்லைங்க. காது கொடுத்து கேட்க ஆள் இல்லைங்க. உட்காந்து பேசுறதை நான் சொல்கிறத கேட்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் உங்கள் மனசுக்குள்ளற நிறைய பேருடைய உள்ளத்தில் இப்படி ஒரு புழுக்கம் இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு கூட உண்டு, நான் கூட அப்படி நினைத்தது உண்டு. நான் சொல்வது மனுஷீகமாக சொல்லுகிறேன். மனுஷீகமாக என்று சொன்ன போது நம்ம மனுஷரிடத்தில் போய் சொல்வதற்கு நம்ம விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற அருமையான ஒரு ஆறுதலான வார்த்தை என்னது? அதை வசனமாக இருக்குது. இப்படி கூட சொல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கேன்ப்பா. எப்படி? நான் இப்படி நான் இருக்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இருக்கிறேன், நான் கேட்குறேன் என்கிற போது ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாம் ஒரு அருமையான ஒரு ஆறுதலான ஒரு ஆசீர்வாதமான மனசுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நான் எதை நீங்கள் எதையெல்லாம் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, எதையெல்லாம் சொல்லணும்னு தோன்றி சொல்கிறதுக்கு முயற்சி எடுத்து சொல்ல முடியாமல் இருக்கீங்களோ, எதை என்று சொல்லும்போது திரும்பி நம்ம அந்த வார்த்தைக்கு வர என்னது? அப்போ உங்களுடைய மனசில், உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அந்த கடினமான காரியங்களை, உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்குறேன். எனவே கவனிங்க, உங்கள் வாழ்க்கையின் காரியத்தில் நான் சொல்கிறேன். உங்களோட வாழ்க்கை என்று சொல்லும்போது எத்தனையோ கடினமான காரியங்கள் இருக்கிறது. கஷ்டம், கடினம் என்றால் எதுவோ கஷ்டங்கள். என்ன கஷ்டம்? சில பேருக்கு பண கஷ்டம், சில பேருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லைன்ற ஒரு கஷ்டம் கடினமானது. எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் என்னது? ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கல, நல்ல வருமானம் இல்லை. ஒரு விவசாயம் அல்லது ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோதான் பிரயாசப்பட்டு என்ன தான் செய்தாலும் அதில் நஷ்டமாகவே போயிட்டுருக்குது. அந்த தொழிலில், அந்த பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் இல்லை அல்லது வளர்ச்சி இல்லை. நம்ம விரும்பி நினைத்து எதிர்பார்க்குற நம்ம எதிர்பார்க்குற ஒரு பலனை அடைய முடியாமல் அதில் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். சிலருக்கு படிக்கிற மாணவர்கள் சிலர் இருக்கலாம், எவ்வளோ தான் மோதி படித்தாலும் சொல்லுவாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குது, அப்படி கடினமாக இருக்குது என்று சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குது சப்ஜெக்டில், படிக்கிற விஷயங்களில் கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க இல்லையா? பண கஷ்டம், வருமானம் இல்லை, தொழிலில் கஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், இப்படி அநேக காரியங்கள். இது ஒரு பக்கம் இருக்கவே, சரீரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கடினமான காரியம். என்னது? வியாதிகள். எவ்வளவோ வைத்தியம் பண்ணினாலும், மாற்றி எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாலும், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அதிலிருந்து மீண்டு வருவது என்பது, அதிலிருந்து நம்ம விடுதலை ஆகுவது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இன்னும் அது நமக்கு சரியாகவே இல்லைங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சிலர் கடந்து போகலாம். இன்னும் சிலருக்கு கடினமான காரியம் என்னவா இருக்குது என்று சொன்னால் என்னது? சில குடும்பங்களிலே பெண் பிள்ளை வைத்திருப்பது பெரிய பாரம். வயது ஏறிக்கிட்டே போகுதுங்க, சரியான ஒரு துணை கிடைக்கல, என்னுடைய மகளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கல, அமையலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. நானும் எங்கெங்கேயோ பார்த்து சொல்லி பார்க்குறேன், ஏற்பாடு பண்ணுறேன், அலையிறேன், திரிகிறேன், தேடுறேன். அப்படி சிலர் சொல்கிறாங்கள்ல, உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நான் பொதுவாக சொல்ல வரேன். இது போல் கடினமான சூழ்நிலைகள், கடினமான காரியங்கள் குடும்பத்தில், சில நேரங்களில் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உடைந்த போன குடும்பங்கள், குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், ஒரு மனம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் உடைந்த குடும்பங்கள், பிரிந்து போயிருப்பார்கள். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேங்க, சேர்ந்து வாழலாம், ஒற்றுமையாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம்னு சொல்லி, அது என்னமோ விலகியே போயிட்டுருக்குறாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அது அவங்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஒன்றாக ஒற்றுமையாக சமாதானமாக வாழ்வது என்பது ஒரு சிலருக்கு கடினமாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்றாங்க. இது போல அநேக காரியங்கள், அல்லது நீங்கள் வசிக்கின்ற இடங்களிலே, நீங்கள் வாழ்கின்ற இடங்களிலே
அக்கம் பக்கத்தில் உங்களுடைய உறவு, உங்களுடைய சொந்தம், அவர்கள் மூலமாக பல எதிர்ப்புகள் வரலாம். ஊரில் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, நான் எவ்வளவு தான் தாழ்ந்து போனாலும், எவ்வளோ தான் பணிந்து போனாலும், எவ்வளோ தான் விட்டு கொடுத்தாலும் எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியல, இது ரொம்ப கடினமாக இருக்கிறது. இது போல எத்தனையோ பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இப்போ அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போக காரியங்கள்லாம் எப்படி இருக்குது? கடினமாக இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே, உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியத்தை என்கிட்ட கொண்டுட்டு வாங்க. நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நான் சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டேன், இல்லை நான் சொல்லாது நிறைய பிரச்சனை இருக்கலாம், கவனிங்க. இது போல் ஒரு பிரச்சனைகள் வந்த உடனே எல்லாருமே, ரட்சிக்கப்பட்டவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத உலகத்தாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க என்று சொன்னால், எந்த காரியமாக இருக்கட்டும்ங்க, ஒரு பண விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், கல்யாண விஷயமா இருக்கட்டும், இது போல் எந்த விஷயமா இருக்கட்டும், உடனே யார்கிட்ட போகலாம், யாரை தேடி போகலாம், யார்கிட்ட போய் சொல்லலாம் என்று மனிதரை தான் தேடி போகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், அது தவறா என்று. நான் தவறு என்று நான் சொல்லலை, அது சரியல்ல என்று நான் சொல்கிறேன். அது தவறு என்று நான் சொல்லலை, ஆனால் அது சரியல்ல. அப்போ நம்முடைய காரியங்களை, நமக்கு கடினமான காரியங்களை, உங்களுடைய தீர்க்க முடியாத சிக்கலான பிரச்சனைகளை நீங்கள் மனுஷரிடத்தில் சொல்லுவதனால உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, அப்படின்னு கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போய் நீங்கள் சொல்கிறத காதால் கேட்டுட்டு என்ன செய்வாங்க, அவங்க அச்சோ அப்படின்னு ஒரு உச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ என்ன தீர்ந்து பிடிச்சிப்பேன், நமக்கு ஒரு ஆறுதல் அவங்கள்ட்ட சொல்லி ஆற்றிட்டு வந்ததில்லை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். கடினமான காரியங்களை கர்த்தரிடத்துல தான் கொண்டு வரணும். கொண்டுறதுக்கு மாறாக அநேகர் மனுஷரிடத்துல போகிறாங்க. ஒரு பண உதவி தேவை, யாரை பார்க்கலாம், எங்கே போகலாம், யாரை கேட்கலான்னு தான் மைண்டுக்கு போகுதே தவிர, நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணுன்ற எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது? நான் போன வாரம் கூட சொன்னேன், மனிதர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் தருகிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய கடினமான சூழ்நிலை கர்த்தரை தேடணும், கர்த்தர்கிட்ட வாங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு பொறுமை இல்லை. பண கஷ்டமாக இருக்கட்டும், சரீரத்தில் பலவீனமாக இருக்கும், உடனே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்க. கர்த்தர்கிட்ட முதல்ல வரணும். அந்த கடினமான சூழ்நிலையில் கர்த்தர்கிட்ட வரணும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, இந்த டாக்டரை பார்க்கலாமா, இவரை செய்யலாமா, அதை பண்ணலாமா, நான் பார்ப்பதையோ செய்வதையோ பாவம் என்றோ தவறு என்று நான் சொல்ல, அது சரியல்ல. முதலாவது கர்த்தரிடத்தில் உங்கள் காரியத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அவசியப்பட்டால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ மெடிசின் சாப்பிட்றதோ நான் பாவம் என்று நான் சொல்ல வரலைன்றதையும் தெளிவுபடுத்துகிறேன். இது போல் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ உடனே நம்ம அங்கே போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலை வேளையிலே, உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியங்களை கொண்டு வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கொண்டு வர்றதில்லை, அவர்கிட்ட கொண்டு போகிறதில்லை, அதனால் அவர் கேட்கறதில்ல. உடனே ஆண்டவர் கேட்க மாட்டுறாரு, ஆண்டவர்கிட்ட நீ முதல்ல கொண்டு போகணும். நல்லா கவனிங்க. இப்படி சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாதா, நான் படுற பாடவருக்கு தெரியாதா, என் கஷ்டம் அவருக்கு தெரியாதா, ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? நான் கண்ணெல்லாம் இருக்குது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீ எங்கெங்கெல்லாம் போகிற, நீ அல்லா கோயிலுக்கு போறியா, நீ அரச மரத்துக்கிட்டு போறியா, ஆலமரத்தடி போறியா, நீ தாடிக்காரன்ட்ட போறியா, நீ மஞ்சள் கயிறுக்கு போறியா, பச்சை கயிறுக்கு போறியா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது நிறைய பேர் இப்படி சில விசுவாசிகள் இடையே போகிறது நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். காரணம் என்ன? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நெருக்கடி, வேறு வழி இல்லைங்க. நோ, சரியில்லை. ஆண்டவர் சொல்கிறார், கடினமான காரியங்களை கொண்டு வாயான்றா. அங்கே அவர்கிட்ட கொண்டுட்டு போகாமல் நீ மனுஷனை தேடி ஓடிட்டு இருக்கிற, பிரச்சனை தீருமா? தீராது. காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் உங்கள் கடினமான பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை கேட்பேன். நான் கேட்குறேன். சரி, கேட்குறதுல என்ன, மனுஷரை போல் அவர் கேட்டுகிட்டே இருப்பார்னு நினைக்கிறீங்களா? கேட்பேன்னா என்ன அர்த்தம்? நிறைய காரியங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. சில பிள்ளைங்க வந்து சொல்லும், அவங்க கம்ப்ளைண்ட் என்னது, என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், என்ன கிள்ளிக்கிட்டே இருக்கிறான், என்ன நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க?
நம்ம சொன்ன காரியத்தை அவனை கூப்பிட்டு வச்சு கேட்கணும் இல்லையா? ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு பிரச்சனை இருக்குனாக்கா ஒரு அதிகாரத்தில் போய் சொல்லும்போது நான் சொல்கிறேன் அவர் கேட்கவே மாட்டுறாருங்க. எது நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாரு, புரியுதுங்களா? அதோடு முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை என்ன செய்யணும்? அடுத்தது பாதிக்கப்பட்ட உங்களை, அதுக்கு பாதிப்புக்கு காரணமாக இருக்கிற கூப்பிட்டு கேட்கணும். அதை எதிர்பார்க்குறோமா இல்லையா? நான் சொல்ல வருது, ஆண்டவர் வெறுமையாக கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, கேட்பேன் என்று சொன்னால் வெறுமையாக காது கொடுத்து கேட்டுகிட்டே உட்காந்துருக்கிறதில்ல. கர்த்தர் சொல்கிறார், நான் கேட்குறேன்ப்பா, உன்னை இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்களா, உனக்கு இப்படிலாம் செஞ்சுருக்காங்களா, நான் என்ன செய்வேன்? நான் அதை கேட்குறேன். யாரால் நீ பாதிக்கப்பட்டிருக்க, யார் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறா, யார் உன் மனசை புண்படுத்தியிருக்கிறா, யார் உன் மனசை காயப்படுத்தியிருக்கிறா, யாரால் நீ அவமானப்படுத்திருக்க, யார் உன்னை துன்பப்படுத்தியிருக்கிறா, அப்படியாப்பா நான் கேட்குறேன். கர்த்தர் சொல்கிறது என்ன? ஒரு சம்பவத்தை கதையை கேட்குறது மாதிரி கேட்டுட்டு போகிறதில்ல, அதையும் கேட்பேன்றார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்கிறாரு, நான் அதை கேட்பேன். வேதத்திலே சில பேருடைய சில காரியங்களை ஆண்டவர் கேட்டதை நான் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சில காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். நான் சொன்னதை போல தான் செய்தி, இதுதான் இன்றைய வார்த்தை. இதற்கு சப்போர்ட்டிவாக சில வார்த்தைகளை நான் வேதத்திலிருந்து காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியத்தை பாருங்கள். ஒரு பிரச்சனை, ஒரு கடினமான பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கொண்டு போனதுடைய நிலைமையை பார்க்கலாம். 1 சாமுவேல் முதல் அதிகாரம், 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 27வது வசனம். என்னது? நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அடுத்தது, ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். கவனிங்க, இந்த கேட்டபடினாலே அப்படின்னா என்ன? இந்த சம்பவத்தை குறித்து வைத்து நான் உங்களுக்கு எத்தனையோ பிரசங்கம் பண்ணிட்டேன். நிறைய செய்திகளில் இந்த அன்னாளை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியல. எப்படியாவது வந்துடுது. இன்றைய குறிப்பிலையும் இன்றைய செய்தியிலையும் அந்த ஒரு குறிப்பு வருவதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். கவனிங்க, இங்கே ஒரு கடினமான காரியம். என்ன காரியம்? ஒரு குடும்பத்தில் அன்னாளுக்கு நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லை. அவளுடைய சக்கலத்திற்கு குழந்தை இருக்குது. அவள் புருஷனுக்கு வேறொரு மனைவி இருந்து அதன் மூலமாக குழந்தை இருந்து இவளுக்கு குழந்தை இல்லை என்பதனால இவளை அற்பமாக பார்த்து, அற்பமாக பேசி, ஏளனமாக சொல்லி அவள் மனசை புண்படுத்தின விஷயம்லாம் எடுத்து வாசிக்கிறது நேரம் இல்லை, தேவையும் இல்லை. அது உங்களுக்கு தெரியும். கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கடினமான காரியத்தை இந்த அன்னாள் என்ன செய்தாள் என்பதையும் உங்களுக்கு தெரியும். என்ன செய்தாள்? அவர் தேவ ஆலயத்தில் வந்து, தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் முறையிட்டதையும் நம்ம அநேக முறை படித்திருக்கிறோமா இல்லையா? அப்போ அந்த கடினமான காரியத்தை, அவருடைய மனதில் இருந்த வேதனையை எங்கு கொண்டு வந்தால், யாரிடத்துல கொண்டு வந்தால் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். யாரிடத்துல? கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தா. எடுத்து வாசித்தா நேரம் போயிடும். இந்த குறிப்பு உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பு என்பதனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். கடினமான காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தா கர்த்தர் என்ன செய்தார்? நான் அதை கேட்பேன் என்று சொன்ன கர்த்தர் கேட்டதோடு மட்டுமல்ல, பதில் கொடுத்தாரு. ஒரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. பாருங்க, என்னது? இவளுக்கு என்ன பிரச்சனை? அன்னாளுக்கு என்ன பிரச்சனை? என்னது சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னா ஒன்றுமே குழந்தை இல்லாததான் பிரச்சனை. ஒன்றும் பெரிய நான் தெரியாத கேட்கலையே. இப்போ அவளோட பிரச்சனை என்ன? குழந்தை இல்லை, அதான் பிரச்சனையே. அதனால தான் பிரச்சனையே. எதனால்? எல்லோரும் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, கொள்கிற போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. குழந்தை இல்லாதது ரொம்ப ஒரு பிரச்சனை தான். அது பிரச்சனைக்குரிய விஷயம் என்பதனால மட்டுமல்ல, மற்றவர்கள் பேசுகிறது அதை விட ரொம்ப மோசம். அப்போ இந்த கடினமான பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு வந்தால் பதிலை பெற்றுக்கொண்டார். கவனிங்க, இப்போ இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இவளுக்கு, இந்த அன்னாளுக்கு என்னது? குழந்தை இல்லாததுனால ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தனால அந்த பிரச்சனை தீர்ந்தது. இப்போ பாருங்கள், குழந்தையால் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை,
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். கேட்டார். ம் 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 கேட்டார். கேட்டார். பாருங்க, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நான் அதை கேட்பேன். அண்ணாளுக்கு பிள்ளைங்கிற இல்லைன்ற ஒரு பிரச்சனைங்க. இந்த ஆகாருக்கு என்ன பிரச்சனை? இந்த பிள்ளையால தான் பிரச்சனையே. பிரச்சனை எங்கேருந்து வந்தது? இப்போ எதுக்கு இங்கே வந்து இங்கே நிற்கிறா? வனாந்தரத்தில் வந்து நிற்கிறா. என்னது? அதுக்கு மேலே உள்ள வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். என்ன துரத்தி விட்டா சாராளு, நீ வீட்டை விட்டு போன்னு. அப்புறம் ஆபிரகாம் வேறு வழி இல்லாமல் கொண்டாந்து விட்டுட்டு போட்டான் வனாந்தரத்தில். இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு? வனாந்தரத்தில் அலைஞ்சி திரிஞ்சு தண்ணி கூட இல்லாமல், தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது, குழந்தை தண்ணி இல்லாமல் தாகத்துக்கு அழுவுது. குழந்தைய தூக்கி அங்கே போட்டுட்டு இவளும் கதறா, குழந்தையும் அழுவுது. கடினமான ஒரு சூழ்நிலை. கடினமான ஒரு சூழ்நிலையில் என்னது? கர்த்தர் அவளுடைய சத்தத்தை கேட்டார். அங்கே பிள்ளை இல்லைன்றதுனால பிரச்சனை, இது பிள்ளையால் வந்த பிரச்சனை. நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒருவேளை இந்த சம்பவம் வேறு, உங்கள் வாழ்க்கையின் சம்பவம் வேறாக இருக்கலாம். நான் உங்களுக்கு வருகிறேன். உங்களுக்குன்னு சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளால், நிறைய பேருக்கு பிள்ளையால் தான் பிரச்சனையே இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கலாம், வளர்ந்த பிள்ளையாக இருக்கலாம், கல்யாணமான பிள்ளையாக இருக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அடிக்கடி சில பிள்ளைங்க போய் என்ன செய்யும்? பக்கத்து வீட்டில் போய், அடுத்தவங்கள்ட்ட போய் யாரையாவது ரெண்டு சாத்தி விட்டு வம்பு வளர்த்துட்டு, எப்போ பார்த்தாலும் ஊர் வம்பு, தெரு வம்பு, சண்டையை வளர்த்துட்டு தான் வந்து நிற்கும் நம்ம பிள்ளை. சில பிள்ளைங்க, எல்லாரையும் நான் சொல்லலை. எப்போ பார்த்தாலும் என்னது? எதையாவது வம்பு இழுத்துட்டு வந்துடும். நம்ம ஒவ்வொருத்தட்டு போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, அவங்களுக்கு சமாதானப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம முகத்துக்காக வம்புலன்னு விட்டுட்டு போகிறேன்னுவாங்க. இப்படிலாம் சிலர் பார்த்துருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்குதோ இல்லையோ, நான் பொதுவாக பேசுகிறேன். இது இந்த ஸ்டேஜ். இது கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அது ஒரு ஸ்டேஜ் இருக்குதுங்க. சிலருக்கு பிள்ளையால் பிரச்சனை என்னது? கீழ்ப்படியாது, பெற்றோர் பேச்சை கேட்காது, சொல் பேச்சு கேட்காம ஊர் சுற்றிட்டு வரும், ஊர் வம்பை வாங்கிட்டு வரும். என்னது? குடிப்பழக்கம், அந்த பழக்கத்துக்குள்ளே வச்சு எதையாவது சண்டையும் சச்சரமும் கொண்டு வந்து எப்போ தான் போலீஸு, பொம்பு, வழக்கு, சண்டை, அவனை அங்கே அடிச்சிட்டான், இவங்க அடிச்சிட்டான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மனசுக்கு வேதனையாக இருக்குது பாருங்கள். இப்போ சில பெற்றோருக்கு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இது ஒரு பக்கம். அப்புறம் வளர்ந்து அதுக்கப்புறமா சில பேருக்கு திருமணமாகி ஒரு குடும்பமாக இருந்தால் கூட சில வயதான பெற்றோருக்கு அப்படிப்பட்ட பிள்ளையால் என்ன செய்யுது? பிரச்சனைகள் வரதானே செய்கிறது. பிள்ளையால் வர பிரச்சனை ஒன்றா ரெண்டா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் சொல்கிறேன். வெவ்வேறு விதங்களிலே பிரச்சனைகள் வருகிறது பெற்றோருக்கு, புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கடினமான, இதை எப்படி திருத்துறது, எப்படி கையாளுவது, இவங்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவன் கட்டுப்பட மாட்டானே, திருந்த மாட்டானே, இப்படி இருக்கிறானே என்று சொல்லி அநேக தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு சில பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த கடினமான காரியத்தை என்னிடத்தை கொண்டு வா. என்னத்தை கொண்டு வா? நான் கேட்குறேன். அவன் யார் சொல்லியும் கேட்க மாட்டான்ல. கர்த்தர் சொல்கிறது என்ன? நான் கேட்குறேன். அவர் கேட்கணுன்னா என்ன செய்யணும்? திருப்பி திருப்பி நான் வரேன். நீங்கள் முதல்ல அந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட கொண்டுட்டு போகணும். நிறைய பேர் கொண்டுட்டு போகிறது கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியாதா, இப்படி சொல்லிட்டு இருக்கிறேங்க. இங்கே பாருங்க, கொண்டுட்டு வரணும்னா என்ன அர்த்தம்? உங்கள் காரியத்தை என்கிட்ட கொண்டுட்டு வாங்கினா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உங்கள் காரியங்களை கொண்டுட்டு வாங்கினா என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் நம்முடைய காரியத்தை, கடினமான காரியத்தை கொண்டு வந்து அவர், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிடுங்கன்றது. நிறைய பேர் அவங்க மேலே வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே வாங்க, முதல்ல இங்கே வந்து ஆண்டவர் சமூகத்தில் இந்த காரியத்தை இங்கே சொல்லுங்கள். கர்த்தர் கேட்பார். மூன்றாவதாக பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம்.
கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அவன் பிழைத்தான். எல்லாம் பிள்ளையால தான் பிரச்சனையா இருக்கு பாருங்க. இந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் நானே சொல்லிடுறேன் சுருக்கமாக. எலியாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்ந்த காலத்திலே மழை இல்லாமல் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எலியாவை என்ன செய்தார்? சாரிபாத்து விதவையினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். சாரிபாத்தினுடைய இருக்கிற ஒரு விதவையினிடத்தில் அனுப்புகிறதை நம்ம பார்க்குறோம். அங்கே போய் ஆண்டவர் அவங்களையும் போஷிக்கிறாரு, இவங்களையும் போஷிக்கிறார். அந்த விதவியின் வீட்டில் தங்கி இருக்கும் போது தான் இந்த சம்பவம் நடக்குது. நீங்கள் பாருங்கள், அங்கே கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. இவைகள் நடந்த பின்பு 17ஆம் வசனம் இருக்கு பாருங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரியின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறதா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவனுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. வியாதியிலே விழுந்தான். விழுந்தவன் என்ன செஞ்சிட்டான்? இறந்தும் போயிட்டான். பாருங்க, அங்கே இருக்கு வசனம். இறந்துட்டான் சீரியஸாக இருந்து. அப்போ தான் அந்த அம்மா வந்து புலம்புது. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை பாருங்க. அங்கே கர்த்தரை நோக்கி 20ஆம் வசனம் இருக்கு பாருங்க. என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள்ளே திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் சொல்லியிருக்குது. அதாவது நான் இங்கே வந்ததுனால, நான் இங்கே இருந்ததுனால இந்த பழியும் பாவம் இப்படி ஆச்சு. அந்த அம்மா அப்படி சொல்லுது. இந்த சூழ்நிலையில் எலியா எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு கடினமான சூழ்நிலை என்று நான் சொல்கிறேன். இது எலியாவுக்கு ஒரு கடினமான காரியம். இவ்வளோ நாள் நம்ம தங்க வச்சு இருக்க இடம் கொடுத்து சாப்பாடு ஆகாரம் கொடுத்து இப்படி இருந்த வீட்டில் இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டுதுன்னு போது அந்த அம்மா என்ன சொல்லுது? ஐயா நீ வந்ததுனால தான் சொல்லுது. அது அபத்தம், அது வேறு விஷயம். இப்படி இருக்கும்போது எலியாவுடைய மனநிலைமைக்கு நான் சொல்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன்? இது போல் சில நேரங்களிலே, சில வேளைகளில், சில காரியங்களில் இது போல் நீங்கள் வீண் பழி உங்கள் மேலே வீண் பழி சுமத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் வீணாக பழியை சுமத்துவாங்க. எல்லாம் உன்னால தான் போச்சு, என்னால் தான் வந்துச்சு சொல்லும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ எலியாவின் மனசு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இது ஒரு கடினமான காரியம். இப்போ என்ன செய்கிறது? பிள்ளை இறந்து போச்சு, உன்னால தான் இறந்துச்சுன்றாரு இந்த அம்மா. ரொம்ப மனசு கஷ்டமாக இல்லை? இதே போல் சில நேரங்களில் உங்களுடைய சொந்த பந்தங்களில், உங்கள் உறவுகளில், இவங்க வீட்டிலையோ ஏதாவது சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். எல்லாம் ஒன்றால் தான்வாங்க. அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ இந்த வார்த்தைகள் நம்ம ரொம்ப வேதனைப்படுத்துமா இல்லையா? நல்லா யோசித்து பாருங்கள். எலியா அவங்களுக்கு ஆதரவாக இருந்தான், அனுசரணையாக இருந்தான். யாருக்கு? ஏங்க எலியா போனதுனால தான் இந்த அம்மா உயிர் வாழ்ந்தது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அங்கே பாருங்க, என்ன சொல்லிட்டு இருந்துச்சு எலியா அங்கே வரும்போது? நானும் என் பிள்ளையாண்டானோ ஒரு கைப்பிடி அளவு தான் மாவு இருக்குது, இது சாப்பிட்டுட்டு சாவ போகிறேன்னு சொல்லிச்சிங்க. இங்கே தான் இருக்குது வசனம். இதே அதிகாரத்தில் நீங்கள் மேலே எடுத்து பாருங்கள். நான் சாக போகிறேன்னு சொன்னதை சாகாதபடிக்கு உயிரை காப்பாற்றினவனை பார்த்து உன்னால தான் என் பிள்ளை சாகுதுன்னா இது என்னங்க? நீங்களே சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு போய் உதவி செஞ்சது தப்பா? நிறைய நேரத்தில் நீங்கள் கூட அப்படி தான் நல்லது செஞ்சு நீங்கள் கெட்ட பேரை சம்பாதிச்சிருப்பீங்க. 4 பேருக்கு நான் உதவி செய்ய போய் உங்களுக்கு உபத்திரவமாக இருக்கும், உங்களே பழி சொல்லுவாங்க. இதுதான் தாங்க முடியாது. நம்ம நல்லது செஞ்சுவிட்டு நல்ல எண்ணத்தோட வீணான ஒரு பழி பாருங்கள். நம்ம செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எலியாவுக்கு இப்படி ஒரு பழி தேவையா? இது ரொம்ப வேதனையான விஷயம்னு நான் சொல்கிறேன். உண்மை என்னன்றது நமக்கு தெரிகிறது. அவன் அந்த வீட்டில் இருந்ததுனால தான் அந்த பானையில் மாவு குறையவே இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவே இல்லை, நல்லா திருப்தியாக சாப்பிட்டுருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அதை சொல்லலை அந்த அம்மா. புள்ள செத்து போச்சான், அது இவனால். இதெல்லாம் சும்மா. ஆனால் இந்த கடினமான காரியத்தை எலியா என்ன செய்தார்? தேவன்கிட்ட கொண்டு வந்தார். அப்போ தேவன்கிட்ட சொல்கிறார், ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு ஆளாயிட்டோம்னே, சொல்லுக்கு இடமாயிடுச்சே, நீங்கள் தான் என்ன செய்யணும், இந்த பழி நீங்கன்னு சொல்லி அந்த கடினமான காரியத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு வரும்போது கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பிட்டார். பாருங்க, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடினமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. கர்த்தர் அதை கேட்பார், கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு குறிப்பை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் நீ திரும்பி போய் 20ஆம் அதிகாரம்
என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கவனிங்க, இது என்னது? இது வரைக்கும் நம்ம பிள்ளையை பற்றிய பிள்ளைகளால் வர பிரச்சனையை நான் சொல்லிட்டே வந்தேன். இது சரீர பிரச்சனை, வியாதி. இன்னைக்கு சில பேருக்கு பலவிதமான வியாதிகள் இருக்குது, தீராத வியாதிகள் இருக்குது. சிலது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறது. சிலருடைய வியாதிகள் அது மரணத்தில் கொண்டு போய் விடுறது போல சில காரியங்கள் காணப்படும். அல்லது நீண்ட நாட்களாகவே வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம் சிலருக்கு. என்னங்க இது எத்தனையோ வருஷமாக இருக்குங்க, இது இன்னும் என் உடம்பு சரியாக மாட்டுதுங்க, இது வலிச்சிக்கிட்டு தான் இருக்குது, இது அப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது என்று சொல்லக்கூடிய பலவீனத்தோடு ஒருவேளை ஒரு சிலர் இருக்கலாம். அப்படி நீங்கள் இருக்கீங்களா? பாருங்கள், இங்கே நான் பார்க்குறோம், எசேக்கியா அவருடைய காரியத்தை பார்க்கும்போது அவன் வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அந்த கடினமான சூழ்நிலையில் அந்த கடினமான காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தான். நாள் குறிச்சாச்சுங்க. யார்? ஏசாயா சொல்கிறாரு, நீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து. என்னது இங்கே இருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு வசனத்தில் இருக்கு பாருங்க, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, கர்த்தரே சொல்லிட்டாரு. ஆனால் உங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்ல கிடையாது. உங்களை அப்படிலாம் சொல்லிருக்காரா? அக்கம் பக்கத்தில் வேணால் சொல்லுவாங்க, இது பிழைக்காது, இது தேராது, இது சரியாகாது, குணமாகாது. சில நேரத்தில் டாக்டர் கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களை குணமாக்க முடியாதுங்க, இப்படிலாம் சிலர் சொல்லலாம். இங்கே பார்க்குறோம், கர்த்தரே சொல்லிட்டாரு, நீ பிழைக்க மாட்டேன்னு. அப்போ இந்த கடினமான சூழ்நிலையில் இந்த எசேக்கியா என்ன பண்ணார்? கர்த்தர் இடத்துல இந்த காரியத்தை கொண்டு வந்தார். கர்த்தர் என்ன செய்துட்டார்? விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி 15 வருஷத்தை அவருக்கு கூட்டி கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் பலவீனமாக, வியாதியாக, வருத்தமாக, எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை நீங்கள் எங்கே கொண்டு வரணும்? யார் இடத்துல கொண்டு வரணும்? ஆமாம், அதை விட்டுட்டு அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். காவேரி ஹாஸ்பிட்டலாம் நிறைய பேர், நான் தவறாக சொல்லலை, உண்மையாகவே ரொம்ப பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்கிறாங்க. நான் அது தவறாக குறைத்து மதிப்பிடலை, நான் போகிறது தவறு என்று நான் சொல்ல வரலை. பட் நமக்கு மைண்டில் உடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது அப்படி தான், அங்கே தான் கொண்டுட்டு போகணும். நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் காரியத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க, அதுக்கப்புறமா கர்த்தர் சொல்கிற ஆஸ்பத்திரிக்கோ டாக்டர்கிட்ட அப்புறம் கொண்டுட்டு போங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை குணமாக்குவார். அந்த கடினமான காரியத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார். தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. பாருங்க, அங்க ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை, அந்த சூழ்நிலையிலே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவங்க என்ன செய்ததாக பார்க்குறோம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளை செலுத்தி அவன் வேண்டுதல் செய்ததுனால கர்த்தர் அதை கேட்டு என்ன செய்தார்? அந்த தேசத்தின் மேலே, அந்த இஸ்ரவேல் மேலே இருந்த அந்த வாதையை, நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் அடிக்கடி வியாதிகள் குடும்பத்தில் வருகிறதா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்கிற வசனத்தை நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்க. முதலாவது ஆண்டவருக்கு, நாம் இங்கே பார்க்குறோம், பலி செலுத்தினாள். ஆண்டவருக்கு முதலாவது துதி பலி செலுத்துங்க. துதி பலி, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. அவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்க. செலுத்தி உங்கள் கடினமான காரியங்களை இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னான். உங்கள் குடும்பத்தின் மீது ஒரு சாபம் இருக்கிறதா? இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் இந்த
இந்த ஸ்தலத்திற்கும் ம் அதன் குடிகளுக்கும் விரோதமாக ம் அவர்கள் பாழும் சாபமும் என்று ஆவார்கள். சொன்னதை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் இலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். என்னது? சாபம் நீங்கினது. வாதை சாபம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? இந்த கடினமான காரியங்கள் நீங்கள் சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, யார் பண்ணின பாவமும் தெரியலிங்க, என்ன சாபம்னு தெரியலிங்க, குடும்பத்தில் இப்படி நடந்துட்டு இருக்குங்க, யாருடைய யார் விட்ட சாபமோன்னுவாங்க. நான் சொல்கிறேன், எந்த சாபமாக இருக்கட்டும், அது எந்த பாவமாக இருக்கட்டும், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அந்த கடினமான காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வர்றதுக்கு வேண்டிய வழிமுறை என்ன என்று சொல்லி பார்த்தா, அங்கே என்ன செய்தாங்களாம்? 11வது வசனமும் 13வது வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 11. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் தன் வஸ்திரங்களை வஸ்திரங்களை கிழித்துக் கிழித்துக் கொண்டு கொண்டு 13 கண்டெடுக்கப்பட்ட இந்த இந்த புஸ்தகத்தின் புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நிமித்தம் நீங்கள் போய் நீங்கள் போய் எனக்காகவும் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் யூதர் அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். விசாரியுங்கள், நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். கவனிங்க, அதாவது நியாயப்பிரமாணத்தையும் அந்த புஸ்தகத்தையும் அவங்க யாருமே படிக்கலை, மதிக்கலை, நினைக்கல என்பதை அங்கே சுட்டி காட்டுறார். இதை கேள்விப்பட்ட உடனே யாரு? ஆசாரியனை இலக்கியா ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது, ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கும் போது, ராஜா சொல்கிற காரியம் என்ன? ஐயோ, இப்படிப்பட்ட காரியத்தை இப்படி செய்யாமல் இருந்துட்டான்னு சொல்லி தான் உடுத்திருந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தரைமட்டமாக தன்னை தாழ்த்தினதுனால அங்கே நான் வாசித்தோம். இப்போ 19வது வசனத்தில் நான் படித்தோம். கர்த்தர் சொல்கிறாரு, என்னது? நீ கேட்ட பொழுது உன் இருதயம் இலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம கடினமான காரியங்களை சும்மா கொண்டுட்டு வந்தால் போதாது. அப்போ இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம், அங்கே ஒரு பெரிய சாபம் வந்திருந்தது. புரியுதா? அப்போ அதை அறிந்த அந்த ராஜா என்ன செய்கிறாரு? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாரு, தன்னை வெறுமையாக்குகிறாரு, தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீ இப்படிலாம் செய்ததுனால நீ அதன் மேலே உள்ள பாரத்தால் செய்ததுனால மனசு இறங்கி மனசு இலகி என்ன செய்தார்? அது நிறுத்தப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்குதா? அடிக்கடி நோய் வியாதி வந்துட்டு இருக்குதா? அப்படி சொல்கிறாங்களா? அப்படி சொல்கிறது போல் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி தாங்க நான் நினைக்கிறேன், அப்படி தான் தோணுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை தாழ்த்துங்க. அந்த கடினமான காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வரும்போது உங்களை தாழ்த்துங்க, தரைமட்டமாக தாழ்த்துங்க, பணிந்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு உங்களை சிறுமைப்படுத்தி கொள்ள முடியுமோ யோசித்து பாருங்க. இன்றைக்கு நான் முன்பு சொன்னேன், தெய்வம் அல்லாததெல்லாம் இன்றைக்கு வணங்குகிறவர்கள் என்னென்னலாம் செய்கிறாங்க பாருங்கள். தங்களை வருத்தி கொள்கிறார்கள். இங்கே பாருங்கள், நாக்கில் என்னது அழகு, அது என்னங்குது, இங்கே இப்படி குத்திக்கிறாங்க, இங்கே குத்திக்கிறாங்க, இங்கே குத்திக்கிறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, அப்படியே உருண்டுக்கிட்டே என்னது அங்க பிரஸ்தனம்னு சொல்கிறாங்க, அப்படியே உருண்டுட்டு போகிறாங்க. நான் சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முதல் செய்தி பார்த்தேன். ஏதோ ஒரு இடத்துல மண் சோறு சாப்பிட்டாருன்னு படித்தேன் நான். நீங்கள் என்னது அப்படின்னா என்ன? வெறும் தரையில் சாப்பாடை போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு பிரார்த்தனை, இதெல்லாம் வேண்டுதல், இதெல்லாம் செய்கிறாங்க, பண்ணுறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன், அது சரியாக தவறான்ற அந்த ஆராய்ச்சிக்கு நான் வரல. இப்போ உலகத்தார்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதாவது அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும், அதில் ஒரு நமக்கு பலன் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க? இப்படிலாம் பண்ணுறாங்க. தேவன் அப்படி நம்மளை செய்ய சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக நீங்களும் போய் இந்த மாதிரி மண்ணு சோறு சாப்பிடுன்னு சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் துணியை குத்திட்டு வாங்கி கம்பியை குத்திட்டு இருக்க சொல்ல. உங்களை தாழ்த்துங்க. இந்த ராஜா செய்தது போல் நம்ம இந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும், வெறுமையாக்கணும், நம்ம எளிமையாக்கி கொள்ளணும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எந்த அளவுக்கு நம்ம சிறுமைப்படுத்தி கொள்கிறோமோ இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. அதை தான் சில பேருக்கு புரிஞ்சிக்க பண்ணுறாங்க. தேவன் இது முகத்தை பார்க்கல, அவர் இருதயத்தை பார்க்குறாரு, நாங்கள் அப்படிலாம் இருக்கணும்.
அப்படி கிடையாது. நம்மை கொஞ்சம் நம்முடைய வசதிகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய இச்சைகளை இப்படிலாம் நம்ம மட்டுப்படுத்துவதனால தேவனை நம்ம பிரியப்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்முடைய விருப்பத்தின் பேரில் வரணுமே தவிர இது கட்டாயத்தின் பேரில் வரதில்லை. அதுக்கு பேர் தான் பிரதிஷ்டைன்னு சொல்கிறது. அர்ப்பணிப்பு, ஒரு பிரதிஷ்டை, ஒரு டெடிகேட்டட் மைண்ட் நமக்கு வேணும். இதனுடைய அர்த்தம், ஆழமான அர்த்தத்தை புரியாதவர்கள் தான் சொல்கிறாங்க இது என்ன வேஷன்றான். அப்படி கிடையாது. அதனால தான் இதை யாரும் நம்ம கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி அப்படி செய்ய சொல்கிறதில்ல. இது நம்முடைய விருப்பத்தின் பேரில் வருவதற்கு பேர் தான் அர்ப்பணிப்பு என்பது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, ஒன்றும் வேணாம், அண்ணால் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ தான் நான் சொன்னேன் அண்ணாலை பற்றி. குழந்தை இல்லாமல் இருந்தா, அவர் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டா, அவள் வேண்டி கொண்டா. நான் கேட்குறேன், கர்த்தர் அவள் கனவுல சொப்பனத்தில் வந்து, சரி நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற, போனால் போகுது, இப்போ நீ எனக்கு என்ன தர, உனக்கு குழந்தை பாக்கியம் நான் கொடுத்துட்றேன், நீ என்ன சொல்கிற, அப்படிலாம் ஏதாச்சும் பேசினாரா, அப்படி கேட்டாரா? யோசித்து பாருங்க. அப்படி நீ சொல்லி நீ செய்தாதான் நான் குழந்தை, அப்படிலாம் அவள் சொல்லவே கிடையாது. இவள் மனதில் தான் தீர்மானித்து என்ன செய்யறா, ஒரு பொருத்தனை பண்றா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அதை நான் ஒன்று கொடுக்குறேன்னு. ஆண்டு கேட்க கிடையாது. அதனால புரிஞ்சுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, உடனே ஆண்டவரே கேட்கல, நோ, ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். எதில்? பொருத்தனையிலும் சரி, அர்ப்பணிப்பிலும் சரி தேவன் பிரியப்படுகிற. அதே சமயம் யாரையும் வற்புறுத்தி, வலியுறுத்தி, கட்டாயப்படுத்தி, கன்வின்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு பேர் அர்ப்பணிப்பே கிடையாது. இது உங்கள் உள்ளத்திலிருந்து வரணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும், ஆண்டவர் மீது உள்ள அன்பினால் வரணுமே தவிர அப்படியே நம்ம முறுமுறுத்துட்டு அழுதுட்டு செய்கிற காரியமே அல்ல. நான் என்ன சொல்ல வருகிறேன், அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அர்ப்பணிப்புக்குள்ளே வாங்க, ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே வாங்க. எதையாகிலும் என்ன செய்யணும்னு அதே தெரியாது, அது உங்கள் விருப்பம். அது இப்படி தான், இப்படி சிலர் வந்து கேட்பாங்க என்னங்கன்னு, அப்படி கேட்டு செய்கிறதே சரியில்லை. அதையும் நான் சொல்லுவேன். எதுவாக இருக்கட்டும். நான் ஒரு சின்ன காரியம் நான் சொல்கிறேன். நான் பெருசாக சொல்ல வரல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி ரட்சிக்கப்பட்ட புதுசு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகியிருக்காது. அப்போ நான் ஒரு புத்தகம் வாசித்தேன், சாம் ஜபத்தர் புத்தகம் தான். எனக்கு நிறைய ஆவிக்குரிய புத்தகம் நான் படிப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஆரம்ப காலங்களிலே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதில் படிக்கும்பொழுது சில வார்த்தைகள், இந்த மாதிரி ஆண்டவருக்கு முன்பாக இப்படி இருக்கணும், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது மாதிரி சில வார்த்தைகள், சில சம்பவங்களை நான் பார்த்தேன். இந்த வேஷம் போடுறது, ஆடம்பரங்களை போக்கும்போது என் மனசில் பட்டுது. என்ன பட்டுது? முகத்துக்கு பவுடர் போடக்கூடாதுன்னு என் மனசில் பட்டுதுங்க. என்னை யாரும் வந்து பவுடர் போடாதுன்னு சொல்லவே கிடையாது. ஒன்றும் எந்த ஒரு பாஸ்டரும் பிரசங்கத்திலாம் ஒன்றும் சொல்லவே கிடையாது. எனக்கு பார்த்தேன், எதுக்கு இது ஒரு வேஷம்னு சொல்லி அன்றைக்கு விட்டது தான். 1983 எத்தனையோ சூழ்நிலையில் வந்தது, சோதனைகள் வந்தது. என்ன வழியுது, அது வழியுது, போடுங்கன்னு அவன் மனசில் பட்டுச்சு. இப்போ நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், அதுக்காக பவுடர் போடுறது பாவம் நான் சொல்ல வரல, உங்களை போட வேணாம்னு நான் சொல்ல வரல. இது நான் சொல்ல வர்றது புரிஞ்சுங்க. முதல்ல இது வந்து எனக்கு என் மனசில் அது இது போல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. இப்போ ஒருவேளை இல்லைங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் சரியாக படுது, அவங்களுக்கு இஷ்டம் தான் செய்யுங்க. நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, இது போல் உங்களுக்கு எதன் மீது வெறுப்பு வருகிறதோ, எதை ஆண்டவருக்காக விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி செய்யுங்கன்னு நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன்னே தவிர, இது ஒரு உதாரணத்துக்கு தான் என்னுடைய காரியத்தை, என் அனுபவத்தை சொல்கிறேன். இது போல் நிறைய காரியத்தை நான் சொல்ல முடியும். நிறைய காரியத்தை ஆண்டவருக்காக என்று சொல்லி ஒரு சில காரியங்களை விட்டதுலேருந்து அதில் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நான் அதை விவரித்து சொல்ல இப்போ நேரம் சமயம் வரும்போது நான் சொல்கிறேன். புரிந்துதா? எனவே நான் உங்களுக்கு சொல்கிறது, இங்கே நான் பார்க்குறோம், அந்த வாதை நிறுத்தப்படுகிறதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவருக்காக கடினமான காரியங்கள்லேருந்து, சிக்கல்லேருந்து நீங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம்ன்ட்டு என்னையே கேட்காதீங்க. ஒரு சகோதரி அப்படி தான் வந்து என்னிட்ட வந்து ஆலோசனை கேட்டாங்க, எனக்கு என்னங்க விட்றதுன்னு. இது நம்ம என்ன கேட்டு விட்றது, அது விடுறதே கிடையாது. ஓ மனசில் என்ன தீர்மானிச்சுட்டேன், என்னென்னு பொருத்தனை பண்ணுறது. அடுத்தது எப்படி கேட்டாங்க, பொருத்தனைன்றீங்களே, நான் என்னங்க பொருத்தனை பண்ணேன், இது நல்லா இருக்குது. என்னை வந்து கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னா, ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்ட முடியும். இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள், புரியுதுங்களா? நான் வந்து ஆலோசனை சொல்லி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அது முதல்ல பொருத்தனையே கிடையாது. நான் வந்து என்ன பண்ணேன், அப்புறம் பேசினேன், இந்த மாதிரி இங்கே நான் சொல்கிறது நீங்கள் கேட்டுடுயா, கேட்க முடியுமா? சரி நான் இப்போ சொல்லிடுறேன், முடியாமல் போச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அதனால் நீ கேட்குறது முதல்ல தவறு. ஆலோசனை கேட்குறது வேறு, நான் சொல்கிறத கேட்டு நீ செய்கிறது வேறு. எது? பொருத்தனையை பற்றி சொல்கிறேன், மற்ற காரியத்தை நான் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சில பேருக்கு விளங்க மாட்டுது. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்கள் மனசில் என்ன பேசி உணர்த்துறாரோ அதை நீங்கள் விடணும். அதுக்கு பேர் தான் பிரதிஷ்டை, அதுதான் அர்ப்பணிப்பு. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. சரி, அடுத்ததாக ஒரு குறிப்பு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, ம், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ம். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஆமாம், என்னது? 6வது வசனம். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ம், ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? ம். அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். போன வாரம் கூட அவர் பேசினார்னு நினைக்கிறேன். கவனிங்க, என்னது? எஸ்தர் யூத குலத்தை சேர்ந்தவர். இந்த யூத குலத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி ஆமான் என்கிறவன் தந்திரமாக ஒரு திட்டம் போட்டு, அதுக்கு ஒரு சட்டம் போட்டு, ராஜாவிட்ட உத்தரவை வாங்கி முத்திரை போட்டு, இப்போ அது பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதை இதெல்லாம் நீங்கள் வாசித்தா தான் புரியும், வாசிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த செய்தி எஸ்தருக்கு வருகிறது. எஸ்தரின் காதுக்கு வந்த உடனே, மொர்தெகாய் மூலம் சொன்ன உடனே அவள் பதறி அடித்து கொண்டு அவள் என்ன செய்தாள்? என்ன செய்தாள்? என்ன செய்தாள்? 3 நாட்கள் அங்கே இருக்கு பாருங்க. 3 நாட்கள் அங்கேயே தான் இருக்குது. 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க, 16வது வசனத்தில் இருக்குது பாருங்க. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அதாவது மற்றவங்களை மட்டும் இல்லை, மெயினாக நான் எஸ்தரை சொல்கிறேன். எஸ்தரை 3 நாட்களும் அல்லும் பகலும். சில பேர் பகலில் இருந்துட்டு இரவு சாப்பிடுவாங்க. அதனால தான் இரவும் பகலும் சாப்பிடாமல் குடிக்காமல் உபவாசம் இருந்தால். அப்போ இந்த கடினமான காரியத்தை தேவனிடத்தில் கொண்டு வருகிறதை நான் சொல்ல வருகிறேன். அப்போ தேசத்துக்காக, தன்னுடைய இந்த சமுதாயத்துக்காக, சமூக மக்களுக்காக, இந்த யூத ஜனங்களுக்காக எஸ்தர் என்ன செய்தா? இந்த கடினமான சூழ்நிலையில் என்னது? கடினமான காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்போ அவங்க கொண்டு போகிறத பாருங்க. அப்போ தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஆண்டோட்ட போகிறார். அப்படி போனதுனால அந்த ராஜாவோட வாயிலேருந்து வர வார்த்தை என்னது? உனக்கு இப்போ என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி வேணுமா? இவளுக்கு அதுவா தேவை? அவள் அதுக்காக போவே இல்லை. அவளுக்கு தேவை என்னன்றது உங்களுக்கு புரியும். ஆனால் சொல்ல வருகிறது, அந்த கடினமான காரியத்தை கொண்டு போனதுனால தீர்ப்பு மாறினது, சூழ்நிலை மாறினது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் விவரத்தை சொல்ல நேரம் இல்லை. அப்போ இந்த யூத ஜனங்கள் மீது வர இருந்த ஒரு பெரிய ஒரு அழிவு என்னது? தடுக்கப்பட்டு ஜனங்கள் மீட்கப்பட்ட ஒரு சரித்திரம் தான் இந்த எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சமூகம், உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய ஊர், உங்களுடைய ஜனங்களுடைய மீட்புக்காக கடினமான காரியங்களை தேவ சமூகத்தில் ஜெபத்தில் கொண்டு பாருங்க. உங்கள் மூலமாக உங்கள் கிராமத்தை, உங்கள் தேசத்தையும் சபையிலையும் ஆண்டவர் என்ன செய்வார்? பாதுகாப்பார், விடுவிப்பார். அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். கடைசியாக ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, ம், உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் ம். கடலுக்கு அக்கறையில் ஏராளமான ஜனங்கள், உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் போதும், கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன் பாருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பாஸ்டர் அன்றைக்கி மீட்டிங்கில் கூட இதை வச்சு நல்ல அருமையான ஒரு பாடலோடு சொல்லி கொடுத்தாரு. நாளை கவனிங்க. அப்போ அந்த தேசத்துக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த ராஜாவுக்கு எதிராக எவ்வளோ பேர் வந்தாங்க? திரளோடு விரோதமாக வந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்புதா? ஊரே கூட்டிடுச்சிங்க, எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க, எல்லாராலும் எனக்கு பிரச்சனைங்க, எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க, ஊரே என்னை எதிர்க்குதுங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலருக்கு அப்படிப்பட்ட சூழலில் வரக்கூடும். எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, எல்லாருக்கும் நான் விரோதி ஆகிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிற, இது ஒரு கடினமான சூழ்நிலை இல்லைவா? அப்போ இந்த கடினமான காரியங்களை என்ன செய்யணும்? இது போல ஒரு சூழ்நிலைக்குள்ள யாருமே என்ன செய்யலை, என்னை நேசிக்கலை, யாருமே என்னை விசாரிக்கலை, யாருமே என்னை பேச மாட்டாங்க, எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாருக்கும் நான் எதிரி ஆகிட்டேன், எல்லாரும் என்னை விரோதி போல பார்க்குறாங்க. அப்படி சில பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். குடும்பத்திலே நடக்கும், சொந்த பந்தங்களே பார்க்குறேன், எல்லாம் ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சுருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நமக்கு எதிராக எதிர்த்து வருவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்ததாக நாங்கள் பார்க்குறோம்?
3வது வசனம். இந்த கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு அவன் என்ன செய்தான்? கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான். அப்ப கடினமான காரியத்தை தேவனிடத்தில் கொண்டு வருகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்படி நடக்கும்போது 11, 12, 13 நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். உங்களுக்கு பாருங்க 11. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களுக்கு சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? எல்லாம் ஆணு பெண்ணு குழந்தைகள், ஆண் பெண்கள் பாருங்க, குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. நாங்கள் செய்வது என்னதென்று தெரியவில்லை. அருமையாக பாடினாரு, ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு அந்த கேட்க வசனம்தான். ஆனால் அவர் பாடலாக சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நேரங்களில் நமக்கு அது மேலே நிலைகள் அதுபோல் ஒரு நிலைமை வந்திருக்கும். என்னது, என்ன செய்யுதுன்னு தெரியலிங்க, என்ன செய்யுதுன்னு தெரியலிங்க. இன்றைக்கி சில பேர் கையை உதறிட்டு கையை பசஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியலையே. அதுபோல் சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் காணப்படுகிறதா? என்ன செய்யணும்னு தெரியலிங்க, என்ன செய்யணும்னு தெரியலிங்க. பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நிலையில் இவங்க எங்கே போனாங்க? அந்த கடினமான சூழ்நிலையில் அந்த கடினமான காரியங்களை எங்கே கொண்டு போனாங்க? கர்த்தர்கிட்ட கொண்டு போனாங்க. கர்த்தர்கிட்ட கொண்டு போனதுனால என்னாச்சு? ரொம்ப லகுவாக போச்சு. இப்போ என்ன இதெல்லாம் படிக்க நேரம் இல்லை, கவனிக்க நான் முடிச்சிடுறேன். என்னாச்சு? ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் உங்களோடது, நீங்கள் சும்மா இருங்க, நாளைக்கு நடக்கிறத பாருங்கன்னு கர்த்தர் பேசுகிறார். பேசி கடைசியாக பார்த்தீங்கன்னா, யாரும் ஒரு பெரிய கூட்டம் யார் ஒரு விதமாக வந்தாங்களோ அவங்களே அவங்களுக்குள்ளரே எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்களே என்ன செய்துட்டாங்க? ஒரு அடித்து என்ன செய்தாங்க? அவங்க எல்லாருமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை அடித்து கொண்டு அவங்க எல்லாம் மாண்டு போயிட்டாங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருக்கா பாருங்க. இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக எழுப்புகிற கூட்டம், நீங்கள் தேவனிடத்தில் வாங்க, இந்த கடினமான காரியத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. அவங்கள்ட்ட நீ எதிர்க்க வேண்டாம், அவங்கள பகைச்சிக்க வேண்டாம், அவங்கள திட்ட வேண்டாம், நீ அவங்கள்ட்ட எதுவுமே பண்ணாதீங்க. கர்த்தரை பாருங்கள், என்ன ஆகும்? அந்த கூட்டம் ஒன்றும் இல்லாமல் போடும். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவங்களே எல்லாம் அழிஞ்சிருவாங்க. கடினமான காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. Praise the Lord Jesus. Hallelujah. Stotram, stotram, stotram. Oh, praise the Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறான், உங்கள் பெருமூச்சை அறிந்திருக்கிறார், உங்கள் ஏக்கத்தை அறிந்திருக்கிறார், வேதனையை அறிந்திருக்கிறார், வருத்தத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் குடும்பத்திற்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, அதை நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் கடினமான காரியங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். கர்த்தர் இந்த காலை வேளையை சொல்கிறார், நான் அதை கேட்பேன், நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய கடினமான காரியத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டு அவளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆகார் உடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எலியாவினுடைய கூக்குரலை சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளை ஆண்டவர், இறந்து போன பிள்ளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் எசேக்கியா ராஜாவுடைய அழுகுரலை விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு 15 ஆண்டுகள் ஆயுஷை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் எடுத்து பலி செலுத்தி சமாதான பலிகளையும் தகன பலிகளையும் செலுத்தி விண்ணப்பத்தை வைத்ததனால அந்த ஜனங்களுக்கு வந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். உன்னுடைய குடும்பத்திலையும் உன்னுடைய வீட்டிலையும் இருக்கிற வாதைகள் நிறுத்தப்படும். அல்ல வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாபங்கள் உன் வீட்டை விட்டு நீங்கும், குடும்பத்தை விட்டு நீங்கும். சாபம் நீங்குவதற்கு தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, வெறுமையாக்குங்க, உங்கள் அர்ப்பணிங்க, உங்கள் ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
பிரைசலா நெருக்கத்தின் மத்தியிலே கடினமான சூழ்நிலையிலே எஸ்தர் எடுத்த ஒரு முடிவு என்ன? 3 நாட்கள் உபவாசம் போட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த காரியத்தை கொண்டு வந்ததனால கர்த்தர் அந்த யூத ஜனங்களை எல்லாரையும் பாதுகாத்தார். உங்கள் நிமித்தமாக, உங்கள் மூலமாக, உங்கள் தேசம், உங்கள் ஊர், உங்கள் கிராமம், உங்கள் பகுதி, உங்கள் சபையை ஆண்டவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும், எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அந்த கடினமான சூழ்நிலையை கர்த்தரை நோக்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பாத்தை போல கர்த்தரை நோக்கி பாருங்கள். எல்லாம் உனக்கு விரோதமாக எழுந்தது எல்லாம் வாய்க்காமல் போகும்னு சொன்னது போல எல்லாவற்றையும் ஆண்டவர் அடித்து உடைத்து நொறுக்கி அவளை வீணாக்கிடுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறது, நான் எல்லாவற்றையும் கேட்கிறவன். உன் ஏக்கத்தை, உன்னுடைய எண்ணத்தை, உன் கண்ணீரை, உன்னுடைய பெருமூச்சை எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமானவர். புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமானவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அதை கேட்பேன். ஆம் தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எத்தனையோ சொல்ல முடியாத, தாங்கொண்ணாத துயரத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் மனசில் எத்தனையோ விதமான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். வெளியிலே சொல்ல முடியாத துக்கத்திலே, துயரத்திலே, ஆண்டவர் மனதிலே பெருமூச்சோடு, ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த கடினமான காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக உம்முடைய இடத்திலே, உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவீர். அந்த எண்ணத்தை சிந்தையை கொடுப்பீராக. மனுஷரிடத்திலே, மற்றவரிடத்திலேயோ அந்த காரியத்தை கொண்டு போகாமல் கர்த்தாவே உம்மிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று நீ சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி உம்மிடத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட அனைவரும் மீதும் உம்முடைய கரம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பார்க்கிற, கேட்கிற அனைவர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காணொலி மூலமாக, ஆன்லைன் மூலமாகவும் இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. அவரை ஆசீர்வதிப்பீராக, விடுவிப்பீராக, விடுதலை தருவீராக, சமாதானம் கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அழிவிலிருந்து, சாபத்திலிருந்தும், ஆண்டவர் வாதையிலிருந்தும் நேர் அவர் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.